ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையானவர்களே, இந்த முகநூல் இணையவழி ஆராதனையிலே பங்கேற்கும்படியாக வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த அருமையான கிறிஸ்து மகிமை விளங்குதல் பண்டிகைக்கு பின் வருகின்ற 2ஆம் ஓய்வு நாள் ஆராதனையின் ஆரம்பம் எல்லாம் உள்ள கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். நாம் அனைவரும் கடவுளை நோக்கி இறைவேண்டல் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த தயாபரதாகிய நல்ல கடவுளை, ஆசீர்வாதம் நிறைந்த இந்த அருமையான கிறிஸ்து மகிமை விளங்குதல் பண்டிகை வருகின்ற 2ஆம் ஓய்வு நாளில் காலை பொழுதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் அனைவரும் இணைந்து கடந்து வந்து உம்மை தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டாலும், இதோ ஆண்டவரே, இந்த இணையதளத்தின் வழியாக தொழுகையை நாங்கள் பங்கேற்கவும் தொழுகை காணவும் கடவுளுக்கு கொடுக்கின்ற மாபெரும் சிலாக்கியத்திற்காக நன்றி படைக்கின்றோம். இப்பொழுதும் கடவுள் இந்த ஆராதனையை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கின்றோம். ஆராதனையின் தொடக்கம் முதல் முடி மட்டுமாக உம்முடைய தெய்வீக இறை பிரசன்னம் எங்கள் யாவரோடும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலகமைப்பருமான இயேசு கிறிஸ்து வழியை வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் நல்ல கடவுளே. ஆமென். நாம் கடவுளுடைய திருப்பெயரை போற்றும்படியாக பாடல் புத்தகத்திலே 24வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். 24வது கீர்த்தனை பாடலை நாம் யாவரும் பாடுவோம். காலமே தேவனை தேடு என்ற பாடல். காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, சீலமுடன் பதம் பாடி கொண்டாடு. சீரான நித்திய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு, மண்ணுயிர்காய் மரித்தாரே மனு மைந்தன பெயர் வைத்திருந்தாரே. மண்ணுயிர்காய் மரித்தாரே, உன் சிருஷ்டிகரணி உதயத்தில் என்ன உள்ளம் கனிந்து தனி ஜபம் பண்ணு. காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, பாவ சோதனைகளை வெல்லு. கெட்ட பாருடல் பேயுடன் போருக்கு நில்லு. பாவ சோதனைகளை வெல்லு, ஜீவ கிரீடம் சீரத்தில்லணிய. சிந்தனை செய் மனுவேலனை பணிய. காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, சிறுவர்கள் என்னிடம் சேர தடை செய்யாதிருங்கள் என்றார் மனதார. சிறுவர்கள் என்னிடம் சேர பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்கும். பாக்கியமெல்லாம் பறந்து ஜொலிக்கும். காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, வேலையுமக்கு கை கூட. சத்திய வேதன் கிருபை வரத்தை மன்றாட. வேலையுமக்கு கை கூட.
காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே. கண் விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே. காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. அனைவரும் பிரதான தேவாராதனை முறையை பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டை சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நூற்று 3வது சங்கீதத்தை நாம் இணைந்து வாசிக்கலாம். 103வது சங்கீதம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களை நாம் இணைந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை பாதாளத்துக்கு விலக்கிவிட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் வழக்காடார், என்றென்றும் கோபம் கொண்டிரார். நமது பாவங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு செய்யவில்லை, நமது அக்கிரமங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு சரிகட்டவும் இல்லை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படும் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நமது மீறுதல்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடல் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம், அதிலே 1 முதல் 10 வரை உள்ள திருவசனங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம், அதிலே திருவசனங்கள் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் ஏலிக்கு முன்னின்று கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தரின் வசனம் அரிதாயிருந்தது, தரிசனம் நிகழ்வது அபூர்வம். ஒரு நாள் ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் கண்கள் இருளடைய துவங்கின. அவன் நன்றாய் பார்க்க முடியாது. கர்த்தரின் பெட்டகம் இருந்த கர்த்தருடைய ஆலயத்தில் கடவுளின் விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஏலியிடம் ஓடி, இதோ இருக்கிறேன் என்று கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக் கொள்கின்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிடவே அவன் எழுந்திருந்து
ஈரிடம் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இதுவரை அறிந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய வாக்கு அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியிடம் போய் இதோ இருக்கிறேன் என்று கூப்பிட்டீரே என்றான். என்னை கூப்பிட்டீரே என்றான். கர்த்தர் பிள்ளையாளனை கூப்பிட்டார் என்று இப்பொழுது தான் ஏலி அறிந்தான். அறியவே அவன் சாமுவேலை பார்த்து, போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். அப்படியே சாமுவேல் போய் தன் ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்பு போலவே சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான் என்பதுவே. கடவுளது வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டு நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய பற்றுறுதியை நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னி மரியாதையில் பிறந்து பொந்திய பிலாத்தினால் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை வலுவாசித்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்து நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த வாங்க ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டுமாக கடவுளுடைய திருப்பெயரை நாம் போற்றும்படியாக 357வது ஞான பாடலை பாடுவோம். 357வது ஞான பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். எல்லாம் கர்த்தாவின் கைக்கும் தெய்வீக ஆளுகைக்கும் என்கின்ற பாடலிலே முதல் 4 அடிகளை மட்டும் நாம் பாடுவோம். 357வது ஞான பாடல். எல்லாம் கர்த்தாவின் கைக்கும் தெய்வீக ஆளுகைக்கும் நான் ஒப்புவிக்கிறேன். அவர் வழி காட்டாமல் அவர் ஜெயம் தராமல் போனால் வாய்க்காதறிவை. நான் என்ன தான் செய்தாலும் நான் கவலைப்பட்டாலும் அதாலே ஆகுமோ என் செய்தியை தப்பற்ற விசாரிப்பாய் நடந்த பிதாயிருக்கிறாரல்லோ. காரியத்திலேயும் என் நன்மை கவர் செய்யும் செயல் இருக்குதே. ஆகையினாலே நித்தம் அவருடைய சித்தம் நடந்தால் பாக்கியமாமே. எல்லா இரக்கத்தோடும் இக்கட்டை நீக்கி போடும் கர்த்தாவை நம்புவே. நான் தெய்வ பக்தியாக நடந்தால் சுகமாக இருப்பேன் கைவிடப்படே. ஆமென். கிறிஸ்து இயேசுவில்
அன்பிற்கு இனியவர்களே, இந்த முகநூல் தொழுகையிலே பங்கேற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டுமாக ஆண்டவரை சிறுத்திருப்பேர்களே அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற சிந்தனை பாடம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதிலே 1 தொடங்கி 10 வரை உள்ள வசனங்கள். அதிலே குறிப்பாக 10வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10வது இறைவசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போலவே சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் என்பதுவே. தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இடத்திலே சாமுவேலுடைய வாழ்க்கை நிலைகளை நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். இறைவனது குரலை அநேகர் பெற்றதை நாம் அறிகின்றோம். திருமறையின் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் ஆண்டவரது குரலை கேட்டிருப்பதாக நாம் திருமுறையின் வழியாக நாம் காண முடிகிறது. ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி பலர் கடவுளது ஆண்டவரது வார்த்தைகளை குரலை கேட்ட அனுபவங்களை நாம் பார்க்கின்றோம். அதே போலவே ஆண்டவரது குரலை கேட்கின்ற நிலையில் சாமுவேல் காணப்படுவதை நாம் காண முடிகிறது. சாமுவேல் இங்கே எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு என்று சொல்லி அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளையாக சாமுவேல் காணப்படுகிறார். தனக்கு ஒரு குழந்தை பெற வேண்டும் என்று சொல்லி அந்நாள் ஆண்டவர் சமூகத்திலே வேண்டிக் கொண்ட நிலையில், அந்நாளுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்த நிலையில், அந்த குழந்தையை சாமுவேலை ஆண்டவருக்கு என்று சொல்லி அர்ப்பணிக்கின்ற நிலையில், அந்த அர்ப்பணம் செய்யப்பட்ட சாமுவேல் இங்கே ஏலியுடைய அருகிலே, ஏலியின் அண்டையிலே அவர் காணப்படுகின்ற அனுபவம், ஒரு சிறுவனாய் காணப்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் இங்கே காண முடிகிறது. திருமண வழியாக பெரியவர்களுக்கு இறைவனது குரல், ஆண்டவரது குரல் கிடைக்கப்படுகின்ற பொழுது, இந்த இடத்திலே சிறுவனாய் காணப்பட்டு வந்த சாமுவேலுக்கு ஆண்டவரது குரல் வருவதை இந்த இடத்தில் நாம் காண முடிகிறது. ஏலியுடைய அருகிலே, ஏலியினுடைய பாதுகாப்பிலே, கடவுளது பணிவிடைக்கென்று சொல்லி அழைக்கப்பட்ட அனுபவத்திலே இறைவனது பணியை செய்ய தன்னை அர்ப்பணிக்கின்ற முகமாக சிறு வயதிலேயே ஏலியுடைய ஒரு மூத்த ஆசாரியனாய் காணப்பட்டு வந்த ஏலியுடைய அருகிலே, ஏலின் அண்டையிலே சாமுவேல் விடப்படுகின்ற அனுபவம், கடவுளது பணிவிடைகளை செய்யும்படியாக பயிற்சி பெறும்படியாக அழைத்து அனுப்பப்பட்டிருக்கிற அனுபவமாக இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அந்நாள் சின்ன சாமுவேலை சந்திக்க வருவார். அவருக்கென்று சொல்லி அழகிய ஆடைகளை தன் கரத்தினாலே தைத்து கொண்டு அன்பு மகனை ஆர்வத்தோடு கடந்து வந்து சந்தித்து அந்த ஆடையை கொடுத்து அன்பின் முத்தமிட்டு அன்பை பகிர்ந்து விட்டு செல்லுகின்ற அனுபவம். இப்படிப்பட்ட நிலையிலே இறைவனுக்கென்று சொல்லி முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட சாமுவேல் கடவுளுடைய பிரசனத்திலே வாழும்படியாய் வளரும்படியாய் ஏலியின் அருகிலே விடப்படுகிற அனுபவத்திலே ஒரு நாள் நித்திரை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கடவுளது குரல் சாமுவேலை சந்திப்பதை நாம் காணுகின்றோம். சாமுவேலுக்கு அப்பொழுது இறைவனது குரல் கிடைக்கின்ற ஒரு காலகட்டம். சாமுவேலுக்கு எந்த வயது இருக்கும் என்று சொன்னால், ஜோசிபஸ் என்று சொல்லக்கூடிய இறையியலாளர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், சாமுவேலுக்கு இந்த ஒரு காலத்திலே 12 வயது இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 12 வயது இருக்கின்ற ஒரு நிலையிலே அவருக்கு ஆண்டவரது குரல் கிடைத்தது. சாமுவேலே சாமுவேல் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற குரல் கிடைத்தது என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாம் காண முடிகின்றது. அப்படி என்று சொன்னால், ஒரு சிறு பருவத்திலே ஆண்டவரது குரலை பெறுகின்ற அனுபவம் எவ்வளவு ஒரு மேலான அனுபவமாக இருந்தது என்று சொல்லி நாம் காணுகின்ற பொழுது, முதலாவது சிறுவனாய் இருந்தபடினாலே ஆண்டவரது குரலை அடையாளம் கண்டுகொள்ள முடியாத நிலையிலே காணப்படுகிறார். மும்முறை சாமுவேலே சாமுவேல் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற பொழுது, ஒருவேளை
தன்னோடு கூட இருக்கிற தான் இருக்கின்ற நிலையிலே ஏலிதான் என்னை அழைத்திருப்பார் சாமுவேல் என்று சொல்லி அழைத்திருப்பார் என்று சொல்லி ஏலிடத்திலே கடந்து செல்கிறார். ஆசாரியனிடத்திலே கடந்து சென்று என்னை கூப்பிட்டீரா என்று சொல்லி என்னை கூப்பிட்டீரே என்று சொல்லி அவர் கேட்பதை பார்க்க முடிகிறது. 3 முறை இதே போல நடைபெறுகின்ற ஒரு சம்பவத்திலே நிகழ்விலே அவன் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத நிலையிலே இருக்கின்ற பொழுது முதலாவது ஏலி கூட முதலாவது அந்த நிலைகளிலே இவர் ஒருவேளை கனவு கண்டு இந்த காரியங்களை செய்ய வந்து என்னை ஏலி நான் தான் அழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்றான் என்று சொல்லி சாமுவேலை குறித்து அவர் முறையிடுகிற முறையை குறித்து அவரை எண்ணிக்கொண்டிருந்திருக்க வேண்டும். இப்பொழுது ஏலி கூட இந்த அழைப்பு ஒருவேளை இறைவனது அழைப்பாக இருக்கலாம் என்று சொல்லி அவர் எண்ணுகின்றார். எனவே தான் இனி ஒரு முறை இதே போல வார்த்தை கிடைக்கும் என்று சொன்னால் அப்பொழுது நீ சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கின்றேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி சாமுவேலுக்கு சொல்லி அனுப்புகின்றார். அவன் அவனமாய் சென்று படுத்து அவன் நித்திரை செய்கின்ற வேளையிலே மறுபடியும் அதே வார்த்தை அவருக்கு கடந்து வருகிறது, சாமுவேல் என்று சொல்லி சாமுவேலை என்று சொல்லி. எப்பொழுது அவர் ஏலி சொன்னது போலவே சொல்ல, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கின்றேன் என்று சொல்லி மறுபதிலை கொடுக்கின்றார். இங்கே நாம் காணுகின்ற பொழுது ஆண்டவரது குரலை கேட்கின்ற அனுபவம், அதற்கு சாமுவேலுடைய மறுமொழியை கேட்பார், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியமாக சாமுவேலுக்கு அது இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருபுறம் ஏலியுடைய பிள்ளைகளை நாம் காணுகின்ற பொழுது ஓப்பனி பினாகாஸ், இவர்களது வாழ்க்கை நிலைகளை குறித்து நாம் காணுகின்ற பொழுது அவர்கள் முறைகேடான வாழ்க்கை வாழ்ந்த பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இன்னொரு புறத்திலே இறை சமூகத்திலே வளர்கின்ற அனுபவங்களிலே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி இறைவனது குரலை, ஆண்டவர் குரலை கேட்கக்கூடிய அனுபவங்களை, கடவுளோடு நெருங்கியிருக்கிற அனுபவங்களை நாம் இங்கே காணுகின்றோம். ஆனால் ஏலி ஒரு ஆசாரியராக இருக்கிறார். அவரது பிள்ளைகள் ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கிற அனுபவங்களை நாம் காண முடிகிறது. இந்த ஏலியுடைய பிள்ளைகள் செய்கிற முறையீடுகள் எல்லாம் பார்க்கிற பொழுது கடவுளுக்கு பலியிடுகின்ற பலி பொருட்களை முதலாவது தங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். முறை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்த பிள்ளைகளாக இருந்தபடினாலே அவர்கள் மீது ஆக்கினை வந்ததை கூட நாம் அறிய முடிகிறது. அவர் மீது வரக்கூடிய ஆக்கினையை கூட சாமுவேல் ஏலிக்கு வெளிப்படுத்துகிற நிலைக்கு நேராக ஆண்டவருக்குள் அவ்வளவு நிலையிலே அவர் இணைந்து விடக்கூடிய நிலைகளை கூட நாம் காண முடியும். இறைவனுடைய விருப்பம் என்ன, இறை சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகின்ற நிலையிலே ஆண்டவரோடு அவ்வளவு நெருங்கி விடுகின்ற சாமுவேலை நாம் காண முடிகிறது. எனக்கு அன்பிற்கு இனியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இறைவனது குரலை கேட்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். இயேசுவை நாம் எங்கே காண முடியும், அவர் பேசுவதை எங்கே கேட்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது திருமறையின் முன்பாக நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது, திருமறையை நாம் வாசிக்கின்ற பொழுது கடவுளது சமூகத்தை நாம் உணர முடியும். இறை பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். இறைவன் நம்மோடு பேசுவதை உணர முடியும். இறைவனது குரலை, ஆண்டவரது குரலை இந்த வேதங்களின் வழியாக நாம் கேட்க முடியும். எனக்கு என்பார்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இன்றைக்கும் அநேக நிலையிலே ஆண்டவர் சித்தம் திருவுளம் தெரியாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சித்தத்தை நாம் அறிகின்ற பிள்ளைகளாக, இறை சித்தத்தை செய்கின்ற பிள்ளைகளாய் நம்மை கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இறை சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது மட்டுமே கடவுளுடைய சித்தத்தை நாம் கூட பெற முடியும். அன்பானவர்களே, இங்கே காணுகின்ற பொழுது இதே சாமுவேல் அவன் வாழ்க்கை அனுபவங்களை குறித்து வேதம் சொல்லுகின்ற பொழுது அது சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சாமுவேல் மனுஷருக்கும் கர்த்தருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சாமுவேல் மனுஷருக்கும் கர்த்தருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல இந்த வார்த்தைகள் இயேசு ஆண்டவரது சிறு பருவத்தின் உள்ள அனுபவத்தோடு கூட இணைந்து செல்வதை கூட நாம் காண முடியும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலே பார்க்கக்கூடிய இயேசு ஆண்டவர் அவர் கடவுளுக்கு பிரியமாகவும் மனுஷருக்கு பிரியமாகவும் நடந்து கொண்டார் என்று சொல்லி நாம் காண முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்வு இறைவனது சித்தத்தோடு இணைந்திருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு நிச்சயமாக கடவுளுக்கு பிரியமாக இருக்கும். அதே போல சக மக்களுக்கும் பிரியமாக இருக்கும்.
கடவுளுக்கு பிரியமாக இல்லாத நிலையிலே சக மக்களுக்கும் பிரியமாக இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள், நம்முடைய சொற்கள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு அனுபவங்களும் பிறருக்கு பிரியமாக இருக்கும்படியாக, கடவுளுக்கு பிரியமாக இருக்கும்படியாக நம்மை அர்ப்பணிக்க கடவுள் நம்மை அன்போடு கூட அழைத்து கொண்டிருக்கின்றார். எனவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கின்றேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு வார்த்தையாக இது இருப்பதை பார்க்கிறோம். அதாவது எஜமானுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு வேலைக்காரனை போல, ஒரு பணிவிடைக்காரனை போல இந்த வார்த்தைகள் வருகின்ற பொழுது இன்றைக்கு ஆண்டோட சித்தத்தை செய்கின்ற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார். அந்தகாரில் நம்மை ஆச்சரியமான வெளிச்சல் அழைத்திருக்கின்ற பொழுது அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிற சாமுவேலை போல அதை விட மேலாக அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அழைத்திருக்கின்ற பொழுது நாம் எத்தனை நிலைகளில் ஆண்டவர் பிரிவு நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை சிந்திக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை சொல்லும் கேட்டு சொல்லி பக்தன் சொன்னது வாங்க சாமுவேல் சொன்னது போல நம்முடைய வாழ்வில் கூட கடவுளுக்கு என்று சொல்லி அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தந்தையே நீ சொல்லும் நான் கேட்கிறேன், தகப்பனே நீ சொல்லும் நான் கேட்கின்றேன் சொல்லி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தந்தையே நீ சொல்லும் உடைய பிள்ளையாக நான் கேட்கின்றேன் சொல்லி எனவே இந்த ஒரு உறவிலே நிலைத்திருக்கின்ற பிள்ளைகளாக, இறை சித்தத்தை நம்முடைய வாழ்விலை அனுபவிக்கின்ற பிள்ளைகளாக, இறை சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக, கடவுளுக்கு பிரியமான மக்களாக, சக மக்களுக்கு மனிதர்களுக்கு பிரியமான மக்களை வாழ ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். மறுபடியுமாக இந்த வேளையில் கடவுளுடைய திருப்பெயரை நாம் போற்றும்படியாக பாடல் புத்தகத்தில் 128வது பாடலை நாம் பாடுவோம். 128வது கீர்த்தனை பாடுவோம். பணிந்து நடந்து கொண்டார் என்கின்ற பாடல். பணிந்து நடந்து கொண்டாரே பரம்பாலனும் கனிந்து தாய் தந்தையருக்கு அணிந்து தேவதயவை பணிந்த மனதினோடு அணிந்து தேவதயவை பணிந்த மனதினோடு கணிந்து அவர்க்கு எதிர் முனைந்த சொல்லாதபடி பணிந்து நடந்து கொண்டாரே பாரன்பாலனும் கனிந்து தாய் தந்தையருக்கு தந்தை தாய் தன்னை மதித்து அவனுடைய தயவின் சித்தத்துக்கு அமைந்த மைந்தர்கள் உலகினில் வாழ்ந்து இருப்பார் என்று மைந்தர்கள் உலகினில் வாழ்ந்து இருப்பார் என்று சிந்தை வாழ்ந்து பரன் செப்பிய மொழிப்படி பணிந்து நடந்து கொண்டாரே பரன்பாலனும் கனிந்து தாய் தந்தையருக்கு தந்தை குகந்த வேளையில் அவருடனே விந்தையுடனே பகின்றார். இந்த இருவந்தண்ணி சிந்தை கலங்கிடாமல் இந்த இருவந்தண்ணி சிந்தை கலங்கிடாமல் எந்த விதமும் நர தன்னை பின்பற்றி ஏக பணிந்து நடந்து கொண்டாரே பரம்பாலனும் கனிந்து தாய் தந்தையருக்கு பாவம் ஒன்று தவிர நம்மை போல பாடுள்ளவராய் நின்றாரே நாவின் வாக்கினில் இருந்தாரே புனிதமாய் நாவின் வாக்கினில் இருந்தாரே புனிதமாய் பாவியவரை கண்டு பயனுவது நன்று பணிந்து நடந்து கொண்டாரே பரம்பாலனும் கனிந்து தாய் தந்தையருக்கு ஆவிபலம் அடைந்தார் உலக தேவ அறிவினும் நிறைவு கொண்டார் தேவ கிருபையிலும் திருமறை முறையிலும் தேவ கிருபையிலும் திருமறை முறையிலும் கோவில் அவருக்கு நிகர் புனிதனில்லாதபடி பணிந்து நடந்து கொண்டாரே பரம்பாலனும் கனிந்து தாய் தந்தையருக்கு
கிறிஸ்துவில் அருமையானவர்களை அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் குறிப்பாக 21/1/2022 அன்று தன் வாழ்விலே பிறந்தநாளை காணுகின்றவர் டாக்டர் ஜே ராஜசேகரன் அவர்கள். அருமையான சார் அவர்களுக்கு திருச்சபை சார்பாக மகிழ்ச்சியான பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். கடவுள் அவருக்கு வேண்டிய பலம் சுகம் ஆரோக்கியம் அளித்து நிறைவை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வேளையில் நாம் அனைவரும் கடவுளை நோக்கி இறை வேண்டுதல் புரிவோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். கர்த்தாவே, நீ சொல்லுமே அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே, நீ சொல்லுமே அடியேன் கேட்கிறேன். வேதத்தை கேட்க மரியாளை போல உன் பாதத்தில் அமர்வேன். வேதத்தை கேட்க மரியாளை போல உன் பாதத்தில் அமர்வேன். கர்த்தாவே, நீ சொல்லுமே அடியேன் கேட்கிறேன். மாட்சிமை நிறைந்த எங்கள் நல்ல தந்தையே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய பிரசன்னத்தினாலே கடவுளைகளை ஆளுகை செய்ய விரும்புகின்றேன். இந்த வேளையிலும் உம்முடைய திருக்கரத்தில் எங்களை நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கின்றோம். சாமுவேல் சொல்லுகின்ற அனுபவம், சாமுவேல் பெறுகின்ற இறை அனுபவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். கடவுளது குரலை, ஆண்டவரது வார்த்தைகளை சிறு வயதிலே சாமுவேல் பெறுகின்ற அனுபவங்கள், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கின்ற அனுபவங்கள், சாமுவேல் தன் வாழ்விலே ஆண்டவருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்த அனுபவங்கள் எங்கள் வாழ்வின் அனுபவங்களாய் மாற நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். கடவுளே, இந்த உலகத்திலே மாம்ச சிந்தனைகளும் மாம்ச எண்ணங்களும் நிறைவாய் காணப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் உம்மை பற்றிய சிந்தனைகள், உம்மை பற்றிய ஒரு எண்ணங்கள், உம்மை பற்றிய ஒரு மனநிலைகள் எங்களுக்கு அமைய தூய ஆவியானுடைய கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபைக்காய் நாங்கள் வேண்டுகிறோம். திருச்சபை வாழும் குடும்பங்களுக்காய் வருகிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். தந்தையே, இந்த வாரம் தங்கள் வாழ்விலே பிறந்தநாள் காணுகின்ற அருமையான டாக்டர் ராஜசேகரன் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இம்மட்டுமாய் கடவுள் அவளை பலப்படுத்தி தாங்கி நடத்தி வருகிற அன்பிற்காக நன்றி சொல்லுகின்றோம். புதிய ஆண்டிலே பிரவேசிக்கின்ற பொழுது நல்ல பலம் சுகம் ஆரோக்கியத்தை பெறுகின்ற ஆண்டாக இருக்க, மெய்யான அமைதியும் சந்தோஷம் பெற்று வாழ்கிற நனமும் கர்த்தர் நீர் அவளுக்கு உதவி பாராட்ட வேண்டும் என்று உண்மை நோக்கி செபிக்கிறோம். தொடர்ந்து நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. பணி நிறைவின் காலங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதம் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கின்றோம். அவ்வாறாகவே ஆண்டவர் இந்த வேளையிலும் திருச்சபை பொறுப்பாளர்களுக்காக, திருச்சபையில் காணப்படுகிற விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் வருகிறோம். எல்லோரையும் கர்த்தர் பெயர் பெயராய் இது ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். தந்தையே, இப்பொழுதும் ஒமேக்ரான் டெல்டா வைரஸுடைய ஆண்டவரே பரவுதல் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பொழுது அநேகர் ஜுரத்தின் மூலமாக, காய்ச்சல் மூலமாக அவதிப்படுகிறதை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். கடவுளே, ஆண்டவர் தாமே நீர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பலவீனம் யாரையும் வந்து தீண்டாதபடிக்கு, தாக்கி விடாதபடி கர்த்தர் நல்ல ப்ரொடெக்ஷன், நல்ல பாதுகாப்பை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆளுகைக்குள் திருச்சபை குடும்பங்கள், ஒவ்வொரு விசுவாச பிள்ளை நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்து தருகிறோம். நீரை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரை இப்பொழுதுமாக அரசாங்கத்திற்காக நாங்கள் வருகிறோம். ஒன்றிய அரசிற்காக, தமிழகத்தின் முதலமைச்சருக்காக, இனிய துறைகளுக்காக வருகிறோம். எல்லாம் சீரும் சிறப்புமாக நடைபெற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மக்களது நிலைகள், வாழ்வாதாரங்கள் பாதிக்காத வண்ணம் காத்துக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம்.
அப்படி நீர் பாதுகாப்பை கொடுக்க போகிற மேலான வாக்கியத்திற்காக, மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கடவுளே, எந்த வேளையிலும் எங்களை நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். பலவீனத்தினூடாக பயணிக்கின்ற மக்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் ஆரோக்கியத்தை, உடல் பலத்தை உங்களுடைய மக்கள் யாவருக்கும் தந்து காத்துக்கொள்ளும். பலவீனத்தின் சுமைகள் மாறி போகட்டும். மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுத்து காத்துக்கொள்ளும். திரு பிரேம்குமார் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளே, அவளுக்கு காணப்படுகிற பலவீனங்களை கற்று மாற்றி ஒரு புது பலனை ஆண்டவர் தந்து காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டி செய்கின்றோம். இன்னமாக யார் யாரெல்லாம் பலவீனத்திலே வாழ்கிறார்கள் கற்றுக் கொடுக்கிற விதைக்காய் நன்றி. அன்பு சகோதரி ஆண்டவரே, ஷீலா அவர்களுக்காக நாங்கள் வேண்டி செய்கிறோம். கற்று நல்ல பலனை கொடுத்து காத்துக்கொள்வீராக. இனமாக ஆண்டவரை எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வை, சுகமான வாழ்வு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்திலைகளை நாங்கள் முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு திருவிழமானால் வருகின்ற புதன்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெற இருக்கின்ற ஆண்டவரையுடைய நாள் தொழுகைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் அநேக மக்கள் கடந்து வர கர்த்தர் கிருபை தாரும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். உங்களுடைய திருப்பெயர் மட்டுமே அளவில்லாமல் பயப்பட கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து ஆழ்கை செய்வீராக. தெய்வீக பிரசனம் தொடர்ந்து கூடவே நிறைவாய்ந்து காத்துக்கொள்ளட்டும். அனைத்து துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரம பிதாவே, உம்முடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்து செய்யப்படுவது பூமி செய்வதாக. அதற்கு வேண்டிய ஆகாரத்தை இந்தவங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சுதந்திர நாமத்தில் பிடிச்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவர்களே, ஆமென். இறை ஆசிரியர் நாம் யாவரும் வாழ்விடங்களில் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இறை ஆசிரியர் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனித நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் என்று பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. வருகின்ற புதன்கிழமை மாலை 6 மணிக்கு தொழுகை நடைபெறும். அத்தொழுகையை யாவரும் தவறாமல் பங்கு பெற உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். God bless you all.